ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட் கடந்த ஒரு மாதம், அதாவது இந்த ஜூலை 2026, நம்ம மந்த்லி டாக்ஸ் டைஜஸ்ட் மீட்டிங் போன மாசம் 25/6 ஜூன் 25ஆம் தேதி நடத்தணும். அதுல இருந்து இப்ப வரைக்குமான ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல பிரதானமான அப்டேட்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவே பில் சார்ந்த அப்டேட்டும், அப்புறம் இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்டேட் பண்றதுக்கான காலக்கெடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சார்ந்த அட்வைசரியும் இருக்கு. இது ரெண்டையும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் அட்வைசரி ஜூலை 1, 2026 அப்ப என்ன இருக்குன்னா நமக்கு வந்து இந்த advisory issued on the revision of timeline for amendment of aggregate annual turnover. அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் அப்டேட் பண்ணி 2026 நம்ம பைனான்சியல் இயருக்கான விஷயத்தை பத்தி நாம பாக்குறோம். இதுல the facility for amendment in the AATO, aggregate annual turnover, இது நமக்கு எங்க இருக்குன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கண்டினியூ டேஷ்போர்ட் லாகின் பண்ணி கண்டினியூ டேஷ்போர்ட் போட்டோம்னா அந்த இடத்துல இந்த அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கும். ஸோ இங்க AATO which was earlier available during May as per the previous advisory shall now be made available from 1st July to 31st July 2026. அப்போ இந்த 31st July 26க்குள்ள நாம 25-26க்கான அக்ரிகேட் டர்ன் ஓவரை அப்டேட் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஸோ இது என்ன ஆகுதுன்னா அமெண்ட் பண்ண உடனே the AATO will be aggregate annual turnover will be reviewed by the tax officer from 1st August to 15th August. 15th இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 15th டாக்ஸ் ஆஃபீஸர் அதை ரிவ்யூ பண்ணி அதை வேலிடேட் பண்ணுவாரு அப்படின்னு இருக்கு. ஸோ 25-26க்கான அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர். அடுத்த அட்வைசரி இப்போ இந்த 2nd July 2026 நமக்கு வந்து frequently asked questions கொடுத்துருக்காங்க. mandatory capture of ship to field and voluntary closure of e-way bill அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுல frequently asked questions ஒரு 8-9 பேஜ் frequently asked questions இருக்கு. அதுல இருக்கிற விஷயங்களை தான் நான் சம்மரைஸ் பண்ணி இங்க எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணு, frequently asked questions explain the proposed treatment of ship to GST. ship toல GST நம்பர் போடக்கூடிய விஷயத்தை பத்தி அங்க சொல்லியிருக்கு. மேண்டேட்டரி விஷயம் வருது. அதுல ஜிஎஸ்டி நம்பர் கட்டாயம் இருக்கணுமா? சில இடங்கள்ல அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கஸ்டமருக்கு எண்டு கஸ்டமருக்கு பொருட்களை அனுப்பப்படுவதாக இருக்கலாம். அந்த இடத்துல கஸ்டமர் ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா யூஆர்பின்னு நம்ம போட போறோம். ஸோ ஆனா அந்த ஃபீல்டு ஜிஎஸ்டி அப்படின்ற நம்பரை ஃபில்அப் பண்ணாம இப்ப நம்ம மூவ் பண்ண முடியாது இவே பில்லுல இனிமே 1st Augustல இருந்து. ஸோ இன்க்ளூடிங் த டிஃபரெண்ட் பிசினஸ் சினாரியோஸ் இம்பாக்டிங் இவே பில் ஏபிஐ, இன்வாய்ஸ் ஏபிஐ அண்ட் இவே பில் பை ஐஆர் அண்ட் க்ளோஸ், இது எல்லாமே என்னென்ன நடக்குதுன்றது இந்த frequently asked questionல சொல்லியிருக்காங்க. நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன் பில் டு ஷிப் டு அண்ட் காம்பினேஷன் டிரான்சாக்ஷன்னா பில் டு ஷிப் டுவும் பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம் அப்படின்ற 2 டிரான்சாக்ஷனையும் சேர்த்தாப்புல இருக்கிற இது. அந்த இடத்துல ஷிப் டு ஜிஎஸ்டி இஸ் ரிக்வயர்டு. ஸோ ஷிப் டூல நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கட்டாயமா போடணும். ஸோ இப்போ ஜிஎஸ்டி இவே பில் போர்ட்டல்ல போய் ஜென்ரேட் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா நம்ம அந்த ஷிப் டு அட்ரஸ்ல கட்டாயமா போட வேண்டியிருக்கும். எந்த டிரான்சாக்ஷனுக்குன்னா பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த காம்பினேஷன் ஆஃப் போத்ன்னு சொல்றாங்க அந்த டிரான்சாக்ஷன். ஏன்னா ரெகுலர் டிரான்சாக்ஷனுக்கு ஷிப் டு அட்ரஸ் தேவைப்படாது. ஏன்னா ஒரு பையர் செல்லர் தான், பில் டு மட்டும் தான் இருக்கும். அதே நேரத்துல இன்னொன்னு பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரமுக்கும் ஷிப் டு இருக்காது. அதனால அந்த டிரான்சாக்ஷன் டைப். ஸோ இந்த 2 டிரான்சாக்ஷனுக்கு தேவைப்படாது. பட் பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷனுக்கும் காம்பினேஷன் ஆஃப் போத் பில் டு ஷிப் டு அண்ட் பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம் டிரான்சாக்ஷனுக்கும் ஜிஎஸ்டி நம்பர் தேவை அப்படின்றத இங்க சொல்றாங்க. GST number is to be captured as a mandatory element wherever the ship to party is registered. ship to party register இருந்தா, where GST number is not available, URP unregistered person அப்படின்ற URP abbreviation wherever applicable போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. The revised date of implementation is 1st August 26. இனிமே 1/8/2026 இந்த வர மாசம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து போடக்கூடிய இவே பில்லுல கம்பல்சரியா ஷிப்ட் டூல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கான்னு பாத்துங்க. டேலில இருந்து ஜென்ரேட் பண்றவங்க டேலி பிரைம் 7.1 வச்சிருந்தீங்கன்னா இந்த அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பழைய டேலிகள் இருந்தா அதுல இவே பில் ஜென்ரேட் பண்றப்போ எரர் இருக்க வாய்ப்பு இருக்கு.
டேலி பிரைம் 7.1 இருந்தாங்கன்னா ஷிப் டூலையும் ஜிஎஸ்டி நம்பர் மேண்டேட்டரியா போடணும்னு இருக்கு. அதை பார்த்துக்குங்க. ஷிப் டு ஜிஎஸ்டி வேற ஏதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல யாராவது நீங்க இ-வே பில் ஜென்ரேட் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகளை தொடர்பு கொண்டு இந்த அப்டேட் வந்து கம்பல்சரியா இருக்காங்க. ஏன்னா பழைய மாடல்ல ஷிப் டூல ஃபீல்டை வேலிடேட் பண்ணாது போர்ட்டல். இப்ப ஷிப் டூ ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் ஃபீல்டை வேலிடேட் பண்ணும். அந்த ஷிப் டூல ஜிஎஸ்டி நம்பர் ஃபீல்டை வேலிடேட் ஆகிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். So ship to GST is being captured to improve traceability of goods movement, strengthen the audit trail in bill to ship to transaction, and enable system-based verification by authorized officers. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் பில் ஷிப் டூல நிறைய பேர் வெறுமனே அட்ரஸஸ் போடுறதால சரியான அத்தன்டிகேஷன் நமக்கு கிடைக்காததால இவங்க முக்கியமா இதை கம்பல்சரியா கொண்டு வராங்க. இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க இந்த அட்வைசரியில, இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான பிசினஸ் டிரான்சாக்ஷன் டைப் இ-வே பில் ஜென்ரேட் பண்ற டிரான்சாக்ஷன் டைப்ஸ் சொல்றாங்க. ரெகுலர், பில் டு ஷிப் டு, பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம், காம்பினேஷன் ஆஃப் 2 and 3. ஸோ இந்த 4 விஷயத்தை பத்தி இருக்காங்க. இது நமக்கு எங்க தெரிய வரும்னா நம்மளுடைய இ-வே பில் ஜென்ரேட் பண்ற போர்ட்டல்ல மேல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப்னு இருக்கும். அந்த இடத்துல டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா ரெகுலர், பில் டு ஷிப் டு, தென் பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம், காம்பினேஷன் ஆஃப் 2 and 3 அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம கவனமா கவனிச்சு நம்ம ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். This is not applicable to regular and bill from dispatch from activity. ஏன்னா ரெகுலர்ல ஒரு பையர் ஒரு செல்லர் தான் இருப்பாங்க, அங்க ஷிப் டூ இருக்க அவசியம் கிடையாது. அதே போல பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம்லயும் நான் பில் பண்றது இங்க இருந்து என்னுடைய குடோன்ல இருந்து குட்ஸை வந்து டிஸ்பேச் பண்றேன். பட் ஷிப் டூவும் பில் டூவும் ஒரே அட்ரஸ் தான். ஷிப் டூவும் பில் டூவும் ஒரே அட்ரஸ் தான். எந்த இடத்துல எந்த டிரான்சாக்ஷன் டைப்ல, பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம்ல. அதனால அந்த டிரான்சாக்ஷனுக்கு வராது ஷிப் டூல. ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் ஆஃப் ஷிப் டூ அவசியம், ஷிப் டூ இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு தான். இதுக்கு தான் அங்கே அழகா ஒரு டேபிளர் காலமே போட்டு அந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் நம்ம போர்ட்டல்லையே கொடுத்துருக்காங்க. அதுல அழகா ஒரு டேபிளர் காலம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு இங்க ப்ரெசன்டேஷனா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒன்று ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் நமக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை காமிக்கிறேன், உங்களுடைய பார்வைக்காக காமிக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் விசிபிள். ஸோ இங்க பாருங்க, அதாவது இங்க டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து எரர் கோட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த இதுல அப்படியே பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி எல்லாம் எரர் கோட் வரும் தப்பா இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி சினாரியோஸ்ல இதை அலோவ் பண்ணும், எப்பெல்லாம் அலோவ் பண்ணாது, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் அப்டேட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்ப நாம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயம் தான். இதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஐ திங்க் இட் இஸ் விசிபிளா இருந்தா சேட்ல பண்ணி கொடுங்க. பிசினஸ் டிரான்சாக்ஷன் டைப் அப்படின்றது விசிபிளா இருக்கா உங்களுக்கு? சேட்ல ஜஸ்ட் குயிக்கா அப்டேட் பண்ணுங்க. பிசினஸ் டிரான்சாக்ஷன் டைப்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை பத்தி நான் இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்ற டிரான்சாக்ஷன் வந்து பிட்வீன் த சப்ளையர் அண்ட் த பையர். ஸோ ஃப்ரம் சப்ளையர் டு பையர். இந்த இடத்துல எனக்கு அந்த ஷிப் டூ அப்படின்ற கான்செப்டே வராது. அதனால இங்க வந்து நான் அந்த ஷிப் டூல ஜிஎஸ்டி நம்பர் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பில் டு ஷிப் டூ. இங்க வந்து பிட்வீன் த சப்ளையர் அண்ட் த பையர், பட் ஃப்ரம் சப்ளையர் டு தேர்ட் பார்ட்டி ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை பையர். ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை பையர். என்னுடைய கஸ்டமர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு குட்ஸ் டெலிவர் பண்றது இந்த இடத்துல கொடுத்துருங்க சார் சொல்றாங்க. ஸோ அப்போ ஷிப் டூன்ற ஃபீல்டு அவசியப்படுது. அந்த ஷிப் டூல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் மேண்டேட்டரி. வேர் ஷிப் டூ பார்ட்டிஸ் ரிஜிஸ்டர்ட் ஆர் த மேண்டேட்டரி. அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா ஃபீல்டை பிளாங்கா விடக்கூடாது, யூஆர்பி அப்படின்னு போட வேண்டியது கட்டாயமாகிறது. அதே போல 3வது டிரான்சாக்ஷன் டைப் என்று சொல்லக்கூடிய பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம், அந்த டிரான்சாக்ஷன் டைப்ல ஷிப் டு வேவ் வராது. பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரம்னா நான் பில் பண்ற இடம் ஒரு இடம், குட்ஸ் டிஸ்பேச் பண்றது வேற இடத்துல இருந்து டிஸ்பேச் எடுத்துட்டு போறேன். ஸோ சோர்ஸ் இடத்தை பத்தி தான் பேசுது. இங்க ஷிப் டு இடம் இங்க இல்ல, அதனால ஷிப் டு ஜிஎஸ்டி நம்பர் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் திஸ் பிசினஸ் டிரான்சாக்ஷன் டைப். சேம் திங் காம்பினேஷன். காம்பினேஷன் எதுன்னா இதுவும் இதுவும், எனக்கு பில் டு ஷிப் டுவும் இருக்கு, பில் ஃப்ரம் டிஸ்பேச் ஃப்ரமும் இருக்கு அப்படின்னா அதுதான் காம்பினேஷன் ஆஃப் 2 and 3 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம
இவே பில் போர்ட்டல்ல. அந்த காம்பினேஷன் ஆஃப் 2 and 3னா என்னன்னா, நான் பில் ஒரு இடத்துல இருந்து பண்றேன், டெஸ்பாச் ஒரு இடத்துல இருந்து குடிச்சு போகுது, அதே நேரத்துல டெலிவரி ஒரு இடத்துல கொடுக்க சொல்றேன், ஆனா பில் ஒரு இடத்துல என் கஸ்டமருக்கு பில் பண்றேன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட ரொம்ப தெளிவா ஹேண்டில். இந்த இடத்துல ஷிப் டு ஃபீல்டு இருக்கு, அதனால மேண்டேட்டரி வேர் ஷிப் டு பார்ட்டி இஸ் ரிஜிஸ்டர்டு, ஜிஎஸ்டி நம்பர் மேண்டேட்டரி. ஜிஎஸ்டி நம்பர் இல்ல, யூஆர்பி அப்படின்றது ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா போட்டுடலாம். ஸோ இதுதான் இந்த அட்வைசரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு, ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷனும் அந்த காம்பினேஷன் ஆஃப் பில் டு ஷிப் டு அண்ட் பில் ஃப்ரம் டிஸ்பாச் டிரான்சாக்ஷனுக்கும் இது அவசியமாக இருக்கிறது ஆக்சுவலா. ஸோ அடுத்தது நம்ம இந்த செகண்ட் ஜூலை ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் தொடருது. இப்போ நம்ம மேண்டேட்டரி ஷிப் டு ஃபீல்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது வாலண்டரி டிஸ்க்ளோஷருக்கு போகலாம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் டிஸ்பிளே ஆஃப் ஷிப் டு ஜிஎஸ்டி, இது ரொம்ப இந்த புதிய அப்டேட் இதுல மெயின்டைன் பண்றாங்க ஆக்சுவலா. என்னன்னா, ஒன்லி த அட்ரஸ் ஆஃப் ஷிப் டு இஸ் விசிபிள் ஆன் த பிரிண்டட் இவேபிள். என்ன சார், நான் ஷிப் டு ஜிஎஸ்டி நம்பர் போட்டேன், ஆனா இவேபிள் பிரிண்ட் எடுத்தா அதுல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி சேர்க்க ஷிப் டு உடைய ஜிஎஸ்டி நம்பர் பிரிண்ட் ஆகாது உங்களுக்கு. அது வந்து ஆபீசர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஷிப் டு ஜிஎஸ்டி will be captured in the system for official purposes. It will be visible only to the authorized officers for verification and the enforcement purposes. அதுக்கு மட்டும் தான் இருக்கும், இது விசிபிளா இருக்காது. Trade secrecy is protected by ensuring that ship to GST is captured in the system backendல தான் அந்த ஷிப் டு ஜிஎஸ்டி கேப்சர் ஆகுது, பட் இட்ஸ் நாட் பிரிண்டட் ஆன் தி இவே பில். இவே பில்ல பிரிண்ட் ஆகாது. இது நம்ம ட்ரேட் சீக்ரசிக்காக தான். என்னுடைய சப்ளையர் யார் கஸ்டமர்னு தெரிஞ்சுக்க கூடாது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நான் யாருக்கு சப்ளை பண்றேன்னு என்னுடைய சப்ளையர் தெரிஞ்சுக்க கூடாது. இட்ஸ் நாட் டிஸ்பிளேடு. ஸோ சப்ளையர் ஜிஎஸ்டி நம்பர் அதுல டிஸ்பிளே ஆகாதுன்னு சொல்றாங்க. பில் டு ஷிப் டு இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனா இருந்துச்சுன்னா ஜென்ரலி நம்ம ஷிப் டு ஜிஎஸ்டி நம்பர் வந்து யூஆர்பின்னு தான் இருக்கும். இது ஜென்ரலா எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா, குட்ஸ் வந்து பில் டு அவுட் சைடு இந்தியாவா இருக்கும், ஆனா ஷிப் டு என்னவா இருக்கும்னா நம்மளுடைய கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ஸா இருக்கும், லோக்கல் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்ஸா இருக்கும். அந்த கஸ்டம் ஸ்டேஷனுடைய பின்கோடை போட்டுட்டு அந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர், ஷிப் டு ஜிஎஸ்டி நம்பர் வர இடத்துல யூஆர்பி அப்படின்னு போட வேண்டியதா இருக்கும். இதே மெர்ச்சன்டைஸ் டிரான்சாக்ஷன்ஸா இருந்ததுன்னா நான் ஒருத்தருக்கு அனுப்பி அவரு தான் இன்டர்ன் இது பண்ண போறாரு, எக்ஸ்போர்ட் பண்ண போறாரு. அந்த இடத்துல நான் அனுப்பக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் அவருடைய ஷிப் டு அட்ரஸ் போட்டு போடலாம். ஜென்ரலா எக்ஸ்போர்ட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிப் டூலயும் யூஆர்பி தான் நமக்கு வரும். இதுல நம்ம பில் டூல அதர் டெரிட்டரி நம்ம போடுற பட்சத்துல அவுட் சைட்னா அங்க இடத்துல ஜிஎஸ்டி நம்பர்ன்ற ஃபீல்டே வர போறது இல்ல. ஷிப் டூல இருக்கும் நம்ம லோக்கல் ஜிஎஸ்டி நம்பர் கொடுப்போம், லோக்கல் பின்கோடு கொடுப்போம், நம்மளுடைய லோக்கல் கஸ்டம் ஸ்டேஷனுடைய பின்கோடு. அந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் ஃபீல்டு இருந்தா அதுலயும் யூஆர்பி தான் போடணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலும் இங்க சொல்றாங்க. இப்போ இந்த இவே பில் க்ளோஷர் பத்தி வந்துடலாம். இது இது என்ன சொல்லுதுன்னா, அகைன் இந்த வாலண்டரி இவே பில் க்ளோஷர் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இட்ஸ் அ வாலண்டரி அரேஞ்ச்மெண்ட். நம்ம தேவைப்பட்டா விருப்பத்தின் பேரில் நம்ம வாலண்டரியா இந்த விஷயத்த நம்ம கம்ப்ளை பண்ணலாம். எனேபிள்ஸ் த க்ளோஷர் ஆஃப் அன் இவே பில் ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். குட்ஸ் டெலிவரி ஆன பிறகு இந்த இவே பில் க்ளோஷர் ஃபார்மாலிட்டி நம்ம பண்ணலாம். இட் இஸ் இன்டெண்டட் டு ரெக்கார்ட் த completion of movement in the system. இந்த closure of இவே பில் is voluntary. தேவைப்பட்டால் நான் என்னுடைய தன்னிச்சையாக நான் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ரொம்ப முக்கியமா, இவே க்ளோஷர் இஸ் நாட் மேண்டேட்டரி. த க்ளோஷர் ஃபங்க்ஷனாலிட்டி ஷால் ரிமைன் அவைலபிள். இது வந்து க்ளோஷர் வந்து நான் நினைச்சா எப்போ வேணாலும் போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் க்ளோஷர் இருக்கு. என்னன்னா, ஷால் ரிமைன் அவைலபிள் அப் டு 1 day ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் தி இவே பில். வேலிடிட்டி எக்ஸ்பைரி ஆயிட்டு ஒரு நாள் வரைக்கும், 24 மணி நேரம் வரைக்கும் அது வந்து அப்ப மிட் நைட்ல எக்ஸ்பைரி ஆகும் எப்பவுமே இவே பில் ஜென்ரலா. அதனால அடுத்த நாள் மிட் நைட் வரைக்கும் இந்த இவே பில் க்ளோஷர் ஃபெசிலிட்டி அந்த பர்டிகுலர் இவே பில்லுக்கு இருக்கும். த டேட் ஆஃப் க்ளோஷர், தட் இஸ் the date of receipt of delivery goods, should fall between the date of generation and the date of expiry of the e-way bill.
அப்போ என்னுடைய இது வந்து டேட் ஆஃப் க்ளோஷர்ன்றது என்னுடைய டேட் அண்ட் டைம் ஆஃப் டெலிவரி அண்ட் அன்டில் தி எக்ஸ்பைரிக்குள்ள தான் நம்ம போய் டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ அந்த அதுக்குள்ள நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி க்ளோஸர் மிஸ் ஆனா அதுல இருந்து ஒரு நாளைக்குள்ள எக்ஸ்பைரி ஆன ஒரு நாளைக்குள்ள டெலிவரி ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவே வில் மே பி க்ளோஸ்ட் பை சப்ளையர், ரெசிபியன்ட், டிரான்ஸ்போர்ட்டர் இன்வால்வ் இந்த டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன்ல ஈவேபிள் டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய சப்ளையராலேயோ இல்ல ரெசிபியன்டாலேயோ இல்ல டிரான்ஸ்போர்ட்டராலேயோ யார் வேண்டுமானாலும் இதை க்ளோஷரை பண்ணலாம். ஆர் தி ஆத்தரைஸ்டு டிரைவர் பர்சன் whose மொபைல் நம்பர் has been provided for the closure. க்ளோஷருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம்னா அவருக்கு க்ளோஸ் பண்ண முடியும். இந்த இவே பில் பொறுத்த வரைக்கும் பில் வைஸ், டேட் வைஸ் க்ளோசர் இஸ் பாசிபிள். மல்டிபிள் இவே பில்லையும் சேர்த்து மொத்தமா இன்னைக்கு வந்து ஒரு 10-20 இவே பில் போட்டிருக்கோம், எல்லாம் சேர்த்து மொத்தமாவும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்காக இன்டென்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரியல, வர வரதான் தெரிய வரும். இப்ப இது இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாலும் நேரம் இருப்பவர்கள் தயவு செய்து இது ஒரு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸா நம்ம பார்த்துக்கலாம். அதாவது குட்ஸ் போய் சேர்ந்தது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸா இருக்கலாம் க்ளோஸ்ட் இவே பில் அப்படின்றது. இந்த க்ளோஸ்ட் இவே பில் இந்த ப்ரொசீஜரை டைம் இருக்கிறவங்க தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணா நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இத்துடன் நம்ம இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் சார்ந்த ரீசெண்ட் மந்த் உடைய அப்டேட்ஸ் நம்ம நிறைவு கொண்டு வரோம்.